ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 71. விகாய காமான்ய சர்வான் புமாம்ஸ்சரதி நிஷ்பிருக நிர்மமோ நிரகங்கார ச சாந்திம் அதிகச்சதி. டிரான்ஸ்லேஷன். புலன் இன்பத்திற்கான ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டவனும், விருப்பங்கள் இல்லாதவனும், எல்லா உரிமை உணர்வுகளையும் துறந்திருப்பவனும், பொய் தன்னுணர்வு அற்றவனுமான ஒருவனே உண்மையில் அமைதியை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இதில் யார் அமைதியை அடைய முடியும் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. பகவானை விரும்பி பகவானுக்காக பக்தி செய்வது, பகவானுக்காக சேவை செய்வது, இதுதான் பற்றற்ற நிலை அப்படின்னு இங்கே பிரபுபாதா சொல்கிறாரு. கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஆசைப்படுவது உண்மையில் பற்றற்ற நிலை. ஏன்னா ஆசைகளை அழிக்க யாருனாலும் முடியாது. ஏன்னா ஒரு ஜீவன் ஆசைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் ஆசைகளுடைய தன்மையைத்தான் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது அப்படின்னு பிரபுபாதா இங்கே சொல்கிறாரு. பௌதீகத்தில் பற்றுதல் இல்லாத ஒரு மனிதன் எல்லாமே இறைவனுடையவை என்பதை நன்றாக அறிவான். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷத்துக்கள் சொல்லுது. அதனால் எதுவுமே நாம் படைக்கலை, எல்லாமே பகவானுடையது அப்படிங்கிறத ஒரு தூய பக்தன் நன்றாக அறிவான். அதனால் எது மேலேயும் உரிமை பாராட்ட மாட்டான். இந்த உயர்ந்த உன்னத ஞானம் தன்னுணர்வை, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற தன்னுணர்வை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஆன்மீக அறிவில் ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே பகவான் கிருஷ்ணருடைய நித்திய அங்கம். அதனால் ஜீவனுடைய நித்தியமான நிலை என்றுமே கிருஷ்ணருக்கு சமமானதோ உயர்ந்ததோ அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, பகவானுக்கு நான் நித்தியமான சேவகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே பகவானுடைய சொத்து அப்படிங்கிறதையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு, தனக்காக என்ன பகவான் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சு, பகவானுக்கு பௌதீகமான எந்த ஆசைகளும் இல்லாமல் பகவானுடைய திருப்தியே தன்னுடைய ஆசையாக பகவானுக்காக சதா சர்வமும் பக்தி செய்யக்கூடியவன், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கக்கூடியவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.